ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 2ல் ஒரு 12 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 12 கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் யூனிட் 2 நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த 12 கண்டிஷன்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் 2 வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணது. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸுடைய பவர் 1ஆக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எக்ஸுடைய பவர் 1ஆக தான் இருக்கும். எக்ஸை வந்து நம்ம x1 x2 x3ன்னு நிறைய வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸை வந்து xy x4 அதாவது வேரியபிளோடைய பவர் வந்து 1ஆக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த யூனிட்டில் நம்ம 2 கான்செப்ட் பார்ப்போம். ஒன்று காஸ் எலிமினேஷன் மெத்தட், இன்னொன்று காஸ் சீடல் மெத்தட். காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஒரு டைரக்ட் மெத்தடு. அதில் ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா அதில் பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கும். காஸ் சீடல் மெத்தட் தான் கொஞ்சம் இட்ரேட்டிவான மெத்தட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது லாக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இதில் இன்டர்போலேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 12 விஷயம் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேட்ரிசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு சாதாரண மேட்ரிசஸில் வந்து ஒரு மேட்ரிக்ஸஸாக இருக்கணும்னா அது வந்து ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கணும். அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே m ரோஸ் அண்ட் n காலம்ஸ் இருக்கணும். ரோஸ் வந்து mன்னு டினோட் பண்ணுறோம் அண்ட் காலம்ஸ் வந்து nன்னு டினோட் பண்ணுறோம். இது ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் m is equal to 2ஆக இருந்துச்சு அண்ட் n is equal to 3ஆக இருந்துச்சுன்னா two rows and 3 columns வரும். Next, the matrix is represented by a capital letter such as A and the element to the entry at the intersection of the ith row and jth column is denoted by the lowercase letters with double subscripts such as ij. இந்த அரே ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வைக்கிற பேர் ஏ. இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஏஐஜே அப்படின்ற சப்ஸ்கிரிப்டில் எழுதுவோம். இந்த ஐன்றது வந்து ரோஸை டினோட் பண்ணுது அண்ட் காலம் ஜே வந்து காலமை டினோட் பண்ணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை A11, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் செகண்ட் எலிமெண்ட்டை A12. இந்த மாதிரி நம்ம m ரோஸ் அண்ட் n காலம்ஸில் இருக்கிற mn எலிமெண்ட்ஸையும் நம்ம இப்படி டினோட் பண்ணுறோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம m into n போட்டு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் மேட்ரிக்ஸ் வித் த சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் கால்ட் as ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸில் எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா எலிமெண்ட்ஸும் ஏஐஐ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. A11 A22 அதாவது டயகனலாக வரக்கூடிய எல்லா மேட்ரிக்ஸுமே. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து அதில் இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ஸ் A11 A22 AMM ANN இந்த மாதிரி வர மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து diagonal elements of the matrix அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்படின்னா மெயின் டயகனல் மட்டும் இருக்குது, மற்ற எல்லாமே ஜீரோவாக இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், m ரோஸ் அண்ட் n காலம்ஸ் சேமாக இருக்கும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா அதில் இருக்கிற டயகனலுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து நான் ஜீரோவாக இருக்கணும் அண்ட் கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணும் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வச்சு. கீழே இருக்கிற ஜீரோஸ்லாம் பிளாங்காக இருந்துச்சுன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் ஃபார்மில் வர மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இஃப் ஆல் த என்ட்ரிஸ் பிலோ த மெயின் டயகனல் ஆர் ஜீரோ, மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா
அந்த மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி மெயின் டயகனல்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இஃப் ஆல் த என்ட்ரிஸ் above the main diagonal are 0, it is usually denoted by L. இந்த மேட்ரிக்ஸை லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை எல்லுன்னு டினோட் பண்ணுறோம் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை யூன்னு டினோட் பண்ணுறோம். இப்போது இதை வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக எழுதுகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் இப்போது A11லேருந்து ANN வரைக்கும் இருக்கிற இந்த ஏஐஜேன்ற மேட்ரிக்ஸை வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். எல்லா மேட்ரிக்ஸுமே வந்து AX = B ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் இது, எக்ஸுன்ற மேட்ரிக்ஸ் X1லேருந்து Xn வரைக்கும் இருக்கிற மேட்ரிக்ஸ் இது, Bன்ற மேட்ரிக்ஸ் இது. இந்த B இது எல்லாமே சொல்யூஷன், Xன்றது எல்லாமே வேரியபிள்ஸ், ஏன்றது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கோஎஃபிஷியன்ஸாக வேலை செய்யும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A11. ஸோ இதை வந்து ப்ராடக்ட் பண்ணணும். A11 × X1 X2 X3 Xn அப்படின்னு இது எல்லாத்துக்கூடையும் ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு B1ன்னு வரும். அண்டு A12 எடுத்து இது எல்லாத்துக்கூடையும் ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு B2ன்னு வரும். இந்த மாதிரி AMN வரைக்கும் நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து இது கூட ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் n லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் n லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். அண்ட் A இஸ் கால்ட் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் X வந்து ஃபுல்லாகவே வேரியபிள்ஸ், Bன்றது எல்லாமே சொல்யூஷன்ஸ். இதில் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 1 is said to be consistent if it has at least one solution. If no solution exists, then the system is said to be inconsistent. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற இதை வந்து B's எல்லாமே சொல்யூஷன் இல்லையே, இந்த B எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாச்சும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை வந்து லீனியர் ஈக்குவேஷனை வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதாவது இந்த Bக்கு எல்லாத்துக்குமே நான்-ஜீரோ வேல்யூஸ் இருக்குது அல்லது ஒரே ஒரு Bக்காச்சும் நான்-ஜீரோ வேல்யூ இருக்குது அப்படின்னா இது வந்து கன்சிஸ்டன்ட். எல்லா Bயும் 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட். No solution exists, then the system is said to be inconsistent. இப்போ ஹோமோஜீனியஸ்னால் என்ன, நான் ஹோமோஜீனியஸ்னால் என்னன்னு பார்ப்போம். சேம் இதே கான்செப்ட்ஸ் தான். சொல்யூஷன்ஸ் B எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை வந்து நம்ம நான் ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாவது நான்-ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை வந்து நம்ம நான் ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா, B எலிமெண்ட்ஸ் எல்லாமே சொல்யூஷன்ஸ் எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ், அதர்வைஸ் நான் ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டு மெத்தடுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். AX = Bன்ற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம டைரக்ட் மெத்தடான ஒரு மெத்தடும் ஐட்ரேட்டிவ் மெத்தடான ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் மெத்தடை வந்து நம்ம காஸ் சீடல் மெத்தடுன்னு சொல்கிறோம். அண்ட் இட்ரேட்டிவ் மெத்தடை வந்து டைரக்ட் மெத்தட் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் இட்ரேட்டிவ் மெத்தட் வந்து காஸ் சீடல் மெத்தடு. இந்த டைரக்ட் எலிமினேஷன் மெத்தட் எப்படி இருக்கும்னா, காஸ் எலிமினேஷன் மெத்தட் எப்படி இருக்கும்னா, the method allows you for computing the solution X within the finite number of operations in an exact arithmetic. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொசீஜரில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இட்ரேட்டிவ் மெத்தடில் the method start with an initial approximation. ஸ்டார்டிங்லேயே நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு இனிஷியலான ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்துக்குவோம். அந்த அப்ராக்சிமேஷனை நம்ம கரெக்டான எக்ஸென்ற சொல்யூஷனுக்கு கொண்டு வரதுக்காக சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ணி அதிலேருந்து ஒரு சொல்யூஷன் வந்து கரெக்டான சொல்யூஷன் எக்ஸென்ற சொல்யூஷனை வந்து கண்டுபிடிப்போம்.
எக்ஸ்கேன்ற சொல்யூஷன் சீக்வன்ஸை ஃபைண்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து எக்ஸுன்ற சொல்யூஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகிற மெத்தட் தான் காஸ் சீடல் மெத்தடு. இது ரொம்ப இட்ரேட்டிவான மெத்தடு. இதில் நிறைய எக்ஸ் கண்டுபிடிச்சி அந்த x1 x2 x3 xn எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கடைசியில் நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது காஸ் எலிமினேஷன் மெத்தடில் இந்த காஸ் சீடல் மெத்தட்லேயும் காஸ் எலிமினேஷன் மெத்தட்லேயும் மெயினாக பண்ணுறது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டைப் வந்து எந்த 2 ரோவை எடுத்து நம்ம வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த எந்த 2 ரோவை எடுத்து வேணாலும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மல்டிப்ளை ரோ பை நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை வச்சு அந்த ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆட் அ மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ டு அதர் ரோ. ஒரு ரோவோட மல்டிபிளை எடுத்து இன்னொரு ரோவுக்கு மல்டிபிள் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஒரு ரோவோட மல்டிபிள் எடுத்து இன்னொரு ரோவுக்கு நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போது 2rன்னு எடுத்து r3ன்ற ரோ கூட நம்மளால் மல்டிப்ளை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். For a process of solving a linear equations by solving the equations from the last and the substituting in the next to the last equation, so on. Since the unknowns in this method are determined in the order xn minus 1 till x1, this method is called back substitution method. ஒரு மெத்தடில் எக்ஸ்என் வேரியபிள்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்என் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்என் வேரியபிளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்என் மைனஸ் 1 வேரியபிளை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்என்ன்ற வேல்யூ நம்மளுக்கு எக்ஸ்எனுக்கு என்ன வேல்யூ கிடச்சிதோ அதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்என் மைனஸ் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்என் மைனஸ் 1 வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறமா எக்ஸ்என் மைனஸ் 1 கிடச்சதுக்கப்புறம் எக்ஸ்என் மைனஸ் 2ல் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுலேருந்து எக்ஸ்என் மைனஸ் 2வை கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேக் வேல்யூஸை எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் ஈக்குவேஷனோடைய வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கடைசியில் x1ல் வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் 3x4 is equal to 6ன்னு இருக்கு இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம x4 கண்டுபிடிச்சோம் 2ன்ட்டு. அடுத்தது நம்ம அந்த x4 is equal to 2 எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 6 into 2 plus 5x4 is equal to 4ன்னு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து x4 மட்டும் x4க்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணி x3யை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் x3க்கு பதிலாக அதுக்கு என்ன வேல்யூ கிடச்சிதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி x2வை கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு xn வேல்யூஸையும் வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிச்சி x1ல் வந்து முடிப்போம். இப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தட்னால் என்னன்னு பார்ப்போம். பேக் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஈஸி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. காஸ் எலிமினேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் வந்து சிஸ்டம் ஆஃப் n லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த n லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து முதல்ல அதை ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக நம்ம வந்து மாற்றணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஒன்று அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றணும், இல்லைனா லோவர் டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றணும். The system of the above system can be written in the matrix form with the coefficient matrix augmented by writing the constants that appear on the right hand sides of the equations as an additional column. This is called augmented matrix. முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். எக்ஸுன்ற வேரியபிளை ஓரமாக வச்சுட்டு அந்த எக்ஸுன்ற இதை எடுத்துகிட்டு நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் தயாரிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஏவுடைய மேட்ரிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும், அதுக்கு ஒரு பார் போட்டுட்டு இன்னொரு சைடில் சொல்யூஷன்ஸை போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோக்கு நேராக ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற சொல்யூஷன், அதே மாதிரி செகண்ட் ரோக்கு நேராக செகண்ட் ரோவில் இருக்கிற சொல்யூஷன், இப்படி இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதணும். ஸோ ஏ பார் பின்ற ஃபார்மேட்டில் எழுதுனா அந்த மேட்ரிக்ஸோடைய வடிவம் இப்படி தான் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ
coefficients of x with the solutions of the linear equations is augmented by like this a bar b. ஸோ இப்போ ஏவுக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போது அடுத்த ப்ரொசீஜர் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஒரு அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு அதோடைய மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நான் ஜீரோவாக மாற்றணும். ஸோ ஆல்ரெடி அதில் வந்து ஜீரோவாக மாற்றணும். நான் ஜீரோவாக மாற்றுறதுக்கு ஆல்ரெடி அதில் வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்கும். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ரோவுக்கு கீழே இருக்கிற டயகனல்ஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டு ரோவோட டயகனல் எடுத்து பார்க்குறோம். அதோடைய வேல்யூக்கு கீழே நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா, அதுக்கு தான் நம்ம இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா தயாரிச்சிருக்கோம். இப்போது நம்மளுக்கு ரோ 1க்கு கீழே இருக்கிற ரோ 1உடைய டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். Ri is equal to Ri minus ai1 divided by a11 r1. இது வந்து a11ன்ற அந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர எலிமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போ இதில் வந்து 1க்கு அடுத்த நம்பரை வச்சு இங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா அந்த n லீனியர் ஈக்குவேஷனில் R1ல் டயகனலுக்கு கீழே இருக்கிற வேல்யூ நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா R2க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் R3க்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் R4க்கு கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லா ரோஸ்க்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். டில் n ரோஸ் இருந்துச்சுன்னா அந்த n ரோஸ்க்குமே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அதோடைய ரோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேல்யூஸை ஜீரோவாக சேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் நம்மளோட செகண்ட் டயகனல் எலிமெண்ட்டுக்கும் சில டைம் வந்து ஃபஸ்ட்டு ரோவோட டயகனல் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது மற்ற ரோவோட டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸும் ஜீரோவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அது ஜீரோவாக மாறலை அப்படின்னா செகண்ட் ரோவோட டயகனல் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ரோ வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம Ri is equal to Ri minus ai2 divided by a22 into R2 ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸை ஜீரோவாக சேஞ்ச் பண்ணணும். இப்படி எத்தனை ரோஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கீழே டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோவாக மாறுற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்டில் எல்லாமே ஜீரோவாக மாறினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைனல் லாஸ்ட்டாக கிடச்ச AMNன்ற அந்த மெயின் டயகனலோட வேல்யூவை வச்சு நம்ம வந்து xnோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா xn-1, அதுக்கப்புறமா xn-2 டில் x1 வரைக்கும் நம்ம எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போது n லீனியர் ஈக்குவேஷனுக்கு n சொல்யூஷன்ஸ் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது காஸ் எலிமினேஷன் மெத்தடை பற்றி இன்னும் விரிவாக பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். காஸ் எலிமினேஷன் மெத்தடை பற்றியும் காஸ் சீடல் மெத்தடை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.